வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வர சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5க்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அதுக்கு காரணம் அதில் பாடுற குழந்தைகள் தான். அதுலேயும் முக்கியமாக ஒரு குழந்தை பாடுற பாட்டு தான் இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபிஷேகா. அந்த குழந்தை பாடின பாட்டும் அந்த குழந்தை இப்போ டெடிகேஷன் ரவுண்டில் சொன்ன வார்த்தைகளும் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சிங்கிங் காம்படிஷனுக்கு வர எல்லா குழந்தைங்களுமே வெல்த்தியான ஃபேமிலியிலேருந்து வரமாட்டாங்க. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்த குழந்தைங்களும் இருப்பாங்க. அந்த விதத்தில் பார்த்தா அபிஷேகாவோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அதை பற்றி அபிஷேகாவும் அவங்க அம்மாவும் பேசின இந்த எமோஷனலான விஷயந்தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா அழுதுருக்காங்க. அந்த விஷயந்தான் இந்த டெடிகேஷன் ரவுண்டில் எல்லாராலையும் ரொம்பவும் கண்கலங்க வச்சுருக்குது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸில் எல்லா குழந்தைகளுமே ரொம்ப அருமையாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ போன வாரம் டெடிகேஷன் ரவுண்ட் நடந்திருக்கு. அதில் ஒவ்வொரு குழந்தைங்களும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தன்னுடைய பாட்டை டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அவங்க ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணின பாட்டுக்கு பதிலாக அவங்க அவங்களால முடிஞ்ச சர்ப்ரைஸை கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் அந்த ரவுண்டே மிகவும் ரொம்ப எமோஷனலாக போயிருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிஸ்க்கும் ரொம்ப டெடிகேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவன் இந்த அளவுக்கு வரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லிட்டு, அது மட்டும் கிடையாது, அவன் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே இந்த பாட்டு மேலே விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக ஸ்தானம் பண்ணி இந்த பாடலை குருக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் எலாபரேட் பண்ணி பேசிகிட்டு இருந்ததுனாலேயே அந்த ரவுண்டு ரொம்ப பெருசாக போச்சு. அதனால் போன வீக்கில் அபிஷேகாவோட பாட்டை பாட முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அந்த ஷூட்டை அங்கே கட் பண்ணிவிட்டு அடுத்த வீக் கண்டினியூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது. இதுதான் அபிஷேகாவோட அந்த பாட்டு ப்ரமோலையும் டிவிலையும் வராததுக்கு காரணம். அதனால அபிஷேகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலான ஒரு வீடியோவோ போட்டிருக்காங்க. அதாவது ஜட்ஜஸ் எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணனா கூட அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வகையில் என்னுடைய அந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமே ஸ்ரீனிவாஸ் சார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. என்னை அப்போ சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போதும் அபிஷேகா, இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் எனக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். கண்டிப்பாக ஜட்ஜஸ் எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவோட ப்ரொமோ வரல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஜட்ஜஸை டேக் பண்ணி அபிஷேகாவோட ப்ரமோவும் வரல, அந்த வீக்கெண்ட்லேயும் அவங்களுடைய பார்ட்டியில் அபிஷேகாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி குவரிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக ரிப்ளை பண்ண ஸ்ரீனிவாஸ் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எடிகேஷன் ரவுண்டு நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப எலாபரேட்டாக போச்சு. அதனால் அந்த ரவுண்டில் போன வீக் எலிமினேஷன் கிடையாது. ஆனால் இந்த வீக் எலிமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். அது டபுள் எவிக்ஷனாக கூட இருக்கலாம். அந்த வகையில் அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொமோவில் அபிஷேகாவோட பாடலை ரிலீஸ் பண்ணாததுக்கு காரணமே அதுதான். மேபி அடுத்த ப்ரொமோ இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் அவங்களுடைய பாடல் கண்டிப்பாக வரும். இதுக்கு காரணம் டைம் இதுதானே தவிர வேறு எந்த விதமான இதில் ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு எல்லா குழந்தைங்களுமே ஈக்குவல் தான். எங்களுக்கு ஒரு குழந்தைங்க மேலே வரணும், ஒரு குழந்தைங்க அதுக்காக அன்னிக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. திறமை இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே மேலே வரணும். அது மட்டும் இல்லை, அபிஷேகா மாதிரியே எல்லா குழந்தைங்களும் ரொம்பவும் டேலண்டான பசங்க தான். அந்த சீசனில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே டேலண்ட் இருக்குது. அதை நாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் லைம்லைட் அப்படிங்கிறது அபிஷேகா மேலே விழுறதுக்கு காரணம் அவங்க சூஸ் பண்ண பாடலா இல்லை அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அவங்க பாட்டில் ஏதோ ஒரு ஜீவன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாரையுமே அந்த பாட்டு இழுக்குது. அதனால தான் இன்றைக்கி சரிகமபா சீசன் 5ல் அபிஷேகாக்குன்னு தனியான ஃபேன் பேஸே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜி ஸ்ரீனிவாஸ் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, திறமை இருக்கிற எந்த குழந்தையுமே நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம். திறமை அப்படிங்கிறது எதை வச்சு மூடினாலுமே மறைக்கக்கூடிய ஒரு இது கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் ஜட்ஜி ஸ்ரீனிவாஸ் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அந்த வகையில்
அபிஷேகாவோட ப்ரொமோவோ இல்லை இந்த வீக்கெண்டில் அவங்களுடைய பாட்டோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எவிக்ஷன் அப்படிங்கிறது போன வீக் இல்லை, ஆனால் அதுக்கு முந்தின வீக் வந்து இருந்தது. ஸோ எவிக்ஷன் அப்படிங்கிறதும் இந்த வீக் இருக்கும், ஆனால் அது டபுள் எவிக்ஷனாக கூட இருக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே டிக்கெட்டு ஃபினாலே, அதுக்கப்புறமேலு டாப் 5 டாப் 10 அப்படிங்கிற விஷயங்களுக்கு சீசன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிடும். அப்படிங்கிறதுனால டபுள் எவிக்ஷன் மேபி இருந்தால் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பிரதீக்ஷாவும் மேபி எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போ இணையதளத்தில் பரவிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நம்மளுடைய அபிஷேகா வந்து சேவ் ஆகிறதுக்கு 100% மேலே சான்ஸ் இருக்குது. அதுக்கு காரணமே ஜட்ஜஸ் கிட்ட அதிகமாக கோல்டன் ஷவர் வாங்கினாலே ஜட்ஜஸோட அந்த ஒரு குட் இதில் இருக்காங்க அப்படிங்கிறது, குட் புக்கில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சபேசனாக இருக்கட்டும், பைத்ராவாகட்டும், எல்லாருமே வந்து ஜட்ஜஸோட குட் புக்கில் இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க அதிகமாக கோல்டன் ஷவர் வாங்கினாங்க. நம்ம அபிஷேகா 6 பாட்டுக்குமே 2 தடவை கோல்டன் ஷவர் வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் மேபி எது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இப்படி ஒரு விஷயந்தான் சூப்பர் சிங்கர் சீசன் 9 வந்து நடந்துச்சு. அதில் வந்து சரண்ராஜ், நிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஈக்குவலான காம்படிட்டர் தான். ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சரண்ராஜா டைட்டில் வின்னர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் நிக்கில் வந்து டைட்டில் வின்னர் ஆகி சரண்ராஜா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ஆயிட்டாங்க. ஆனால் இது எல்லாருக்குமே பெரிய ஏமாற்றம் தான் கொடுத்தது. ஸோ ரொம்ப நல்லா பாடுறோம் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் இருக்கவே கூடாது. ஏன்னா சரண்ராஜா எவ்வளோ சூப்பராக பாடினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா இளையராஜா சாருக்கு அடுத்தபடியாக சரண்ராஜா வச்சு பேசுகிற அளவுக்கு அவருடைய குரல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நிக்கிலுக்கு கூட கான்சர்ட்ஸ் அவ்வளோவா கிடையாது. ஆனால் சரண்ராஜா இந்த ஒரு டைட்டில் வின்னர் முடித்த அப்புறமே அவளுக்கு கிட்டத்தட்ட நிறைய புக்கிங்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். என்னுடைய ஃபஸ்ட்டு கான்சர்ட் வந்து மலேசியாவில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போது அபிஷேகா மேபி சேவ் ஆகலாமே தவிர அவங்க தான் வின்னர் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. எல்லாமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த இதில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கென் கருணாஸோட அந்த யூத் படம் கிட்டத்தட்ட இப்போது வந்து 40 கோடி ரூபாய்க்கு மேலே வரைக்கும் வசூலாக ஈட்டி கூச்சிருக்குது. அந்த வகையில் அவருடைய இந்த வீக்கெண்ட் கலெக்ஷன் மேபி வந்து 60 crores தாண்டும் அப்படிங்கிற மாதிரி படக்குழு வந்து சொல்லியிருக்குது. கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக் கூட ஆகாத நிலைமையில் படத்தோட கலெக்ஷன் வந்து 50 crores ரீச் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சினிமா வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எடுத்த உடனே ஃபஸ்ட்டு படத்தை இயக்கி நடித்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன பையன் ரீச் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு லக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முழுக்க உழைப்பும் திறமையும் தான் காரணம். கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து கென் கருணாஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, சின்ன வயசுலேருந்தே சின்ன ரோல்ஸில் மெமிக்ரி பண்ணி நடிச்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட தனுஷ் மாதிரியே டிட்டோ மெமிக்ரி பண்ணுற அளவுக்கு கென் கருணாஸுக்கு டேலண்ட் இருக்குது. ஸோ தன்னுடைய டேலண்ட், உழைப்பு ரெண்டுமே போட்டு தான் அவர் இந்த அளவுக்கு வந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பாவான கருணாஸ் வந்து ரொம்ப பெருமையாக தன்னுடைய மகனை பற்றி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, கிரேஸ் வந்து ஒரு என்ன விஷயத்த ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து படிப்பில் வந்து எப்போவுமே நல்லா படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஆனால் அவங்க அப்பா அப்படி கிடையாது. அசுரன் பட வாய்ப்பு கிடைக்கும் போது அவனுக்கு வந்து 10th பப்ளிக் நடந்துட்டு இருந்தது. அப்போ என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை அவனுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தது தனுஷ், அதனால நம்ம இந்த வாய்ப்பை தட்டி கழிக்க முடியாது. தனுஷ் சாரே கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா நாம் இந்த எது எக்ஸ்கியூஸும் கொடுக்க வேணாம், அவன் எக்ஸாம் அப்புறம் எழுதிக்கிட்டும், இந்த படத்தை அவன் கண்டினியூ பண்ணட்டும்னு சொல்லிட்டு அப்பா அவனுடைய ஜேர்னி வந்து தனுஷ் சார் கூட ஆரம்பிச்சது. இன்றைக்கி வந்து அவன் யூத்தோட சக்ஸஸில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேஸ் வந்து தன்னுடைய மகனான கென் கருணாஸை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாங்க.